ஹாய், நான் கலைவாணி பரமசிவம், ஃபவுண்டர் ஆஃப் ருத்ரன் மைக்ரோ கிரீன். நம்ம லாஸ்ட்டாக 2 எபிசோட் என்ன பார்த்தோன்னா, சீடும் சாயில் அது பார்த்தோம். இப்போ வாட்டரிங் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். இப்போ வாட்டரிங் டெக்னிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மைக்ரோ கிரீனுக்கு நார்மலாக செடி வளர்த்தும் போது குடமாக தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு அது தேவைப்படாது. மைக்ரோ கிரீனுக்கு ஸ்ப்ரே மட்டும் பண்ணால் போதும். மழை சாரல் மாதிரி தண்ணி பட்டால் போதும். ஸோ நிறையா வாட்டர் ஊற்றுனீங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும். கம்மி வாட்டர் ஊற்றிங்கன்னா காஞ்சு போய்டும் வெயில் காலத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இது ப்ரெஷர் ஸ்ப்ரே. இங்கே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரே ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி பட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேஸுக்கு தான் நம்ம மேலே வாட்டரிங் பண்ணுவோம். மீதி எல்லாமே பாட்டம் வாட்டரிங் தான், பாட்டம் இரிகேஷன். அதாவது ஒரு ட்ரேக்கு அடியில் இருக்க ட்ரேயில் தண்ணி ஊற்றிடுவோம். அந்த மேலே இருக்க ட்ரே ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக ரூட்ஸ் வெளியே வந்துடும். அந்த ரூட்ஸுக்கு நம்ம தண்ணி கொடுத்தா போதுமானதாக இருக்கும். அந்த ரூட்ஸுக்கு தேவையான தண்ணியை நம்ம அடியில் ஹோல்ஸ் இல்லாத ட்ரேயில் ஊற்றிடுவோம். ஸோ அந்த ஹோல்ஸ் இல்லாத ட்ரேலேருந்து தண்ணியை அது அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது, நீங்கள் அவுட்டோர் ஃபார்மிங் வைக்கிறீங்கன்னாங்க பட்சத்தில் மட்டும் நீங்கள் மேலே மண்ணுக்கு ஸ்ப்ரே பண்ணால் போதும். மற்றபடி அதுக்கு நிறையா தண்ணி தேவைப்படாது. ஸ்ப்ரே மாதிரி ஊற்றினா போதும். ஒரே இடத்துல நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த வெயில் காலத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்கும். பிகினஸாக இருக்கீங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். பாய்.